இந்த ரோடோட எண்டில் ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குங்க. ஹாய் ஹலோ வெல்கம். உத்திரமேரூர் வைகுண்ட பெருமாள் கோயில் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது ஒரு ஆர்கியலாஜிக்கல் சைட்டுங்க. ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இந்த கோயில் பராமரிக்கப்படுது. ரைட்டில் நீங்கள் பார்க்குற ஷெட் உத்திரமேரூர் பஸ் ஸ்டாப்புங்க. நீ இன்னுமா உத்திரமேரூரில் இருக்கிறேன்னு கேட்குறீங்களா? இந்த கோயிலை பார்த்துட்டு கிளம்பிடலாங்க. இந்த கோயிலில் கல்வெட்டு கிடச்சதுன்னு சொல்லக்கூடாதுங்க. இந்த கோயிலே ஒரு கல்வெட்டு தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் வீடியோவில் ஜனநாயக முறைப்படி கிராம மக்கள் பிரதிநிதிகளை குடவோலை முறைப்படி தேர்ந்தெடுத்தார்கள்னு குறிப்பிட்டிருந்தேன். இங்கே கிடைச்ச அந்த கல்வெட்டில் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குங்க. கிபி 750லேருந்து கிபி 1350 வரைக்கும் பல்வேறு மன்னர்களின் கல்வெட்டுகள் இங்கே இருக்குங்க. பலிப்பீடமும் கருடாழ்வாருக்கு சன்னதியும் இருக்குங்க. சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் மாதிரியும் பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் மாதிரியும் இந்த கோயிலும் பல்லவர்களால் கட்டப்பட்டு பின்னர் சோழர்களால் புதுப்பிக்கப்பட்டதுங்க. கிபி 720லேருந்து 796 வரைக்கும் ஆண்ட பல்லவ மன்னர் 2ஆம் நந்திவர்மர் வேதம் கற்ற 1200 பிராமணர்களுக்கு இந்த ஊரை நன்கொடையாக அளித்தார். இந்த ஊர் ஒரு பிராமண குடியேற்றமாக அமைஞ்சது. அந்த பீரியடில் உத்திரமேரூர் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது. கேட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் பார்த்தாலாங்க, அதில் ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க. 1934 டொனேஷன் கொடுத்த கல்வெட்டு மேலே இருக்குங்க. கோயிலில் சேதமடைஞ்ச சில சிற்பங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வச்சுருக்காங்க. சோழ மன்னர் குலோத்துங்க சோழர் காலத்திலேயே பார்த்திங்கன்னா கோயிலில் நிறைய இடிபாடுகள் இருந்ததாகவும் அவர் திரும்பி எடுத்து கட்டினதாகவும் குறிப்பிடுறாங்க. 2500 சதுர அடியில் ஒரு சபை மண்டபமாக இதை கட்டியிருக்காங்க. 11 படிக்கட்டுகள் ஏறி தாங்க மேலே போகணும். அப்போவே எவ்வளோ ஹைட்டு தூக்கி கட்டியிருக்காங்க பாருங்கள். முதலாம் பராந்தக சோழன், முதலாம் ராஜராஜ சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன் மற்றும் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டெல்லாம் இந்த கோயிலுக்கு அவர்கள் செஞ்ச திருப்பணிகளை குறிக்குதுங்க. கிபி 907லேருந்து 950 வரைக்கும் ஆண்ட பராந்தக சோழன் காலம் ரொம்ப முக்கியமான கட்டம்ங்க. இந்த காலத்து கல்வெட்டுகள் தான் குடவோலை அமைப்பை பற்றி குறிக்குதுங்க. அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த காலத்தில் நடக்கிற உள்ளாட்சி அமைப்பு மாதிரி தேர்தல் நடைமுறையை அந்த காலத்திலேயே அவங்க நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இது ஏற்கனவே அந்த வீடியோவில் நம்ம சொன்னது தான். இதில் ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடவோலை அமைப்பு இந்த தேர்தலை எப்படி செயல்படுத்தினாங்கன்றது தான். கிராம மக்கள் அவர்களோட பிரதிநிதியை அவங்களே தேர்ந்தெடுக்கணும்ன்ட்டு ஆட்சியர்கிட்ட, அதாவது சோழர் மன்னர்கிட்ட சொல்லும் போது அவர் அதை ஏற்றுக்கொண்டார். குடவோலை என்பது, அதாவது குடம் பானைன்னு சொல்லுவாங்க, ஓலை என்பது பண ஓலையை குறிக்குதுங்க. கிராம மக்கள் அவர்களுக்கு பிடித்த பிரதிநிதியோட பேரை அந்த ஓலையில் எழுதி பானைக்குள்ளே போடுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு வெவ்வேறு வாரியம் ஒதுக்கப்படுங்க. இப்போ இருக்கிற வார்டுகள் மாதிரி அப்போ கிராம குடும்பம் இல்லைன்னா தெருக்களாக பிரிக்கப்பட்டது. ரொம்ப வயதானவர்கள், பயணிப்பவர்கள் இவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. அவங்க இந்த தேர்தலில் பங்கெடுக்க தேவையில்லை. போட்டியாளர்களுக்கு தகுதி உண்டுங்க. 35லேருந்து 70 வயசுக்கு உட்பட்ட நல்ல மனநிலையுடன் இருக்க வேண்டும். நேர்மையான வருமானம் இருக்கணும். அவருக்கு சொந்த வீடு இருக்கணும். படித்திருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கற்பிக்கும் திறனும் பெற்றிருக்க வேண்டும். மூலவர் வைகுண்ட பெருமாளுங்க. தாயார் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி. ஆனந்தவல்லின்னு சொல்கிறாங்க. நட சாத்திருந்ததுனால நாங்கள் உள்ளே போய் பார்க்க முடியலைங்க. வாக்காளர்கள், அதாவது இவங்களை தேர்ந்தெடுத்தவங்க இவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அந்த பிரதிநிதியை திரும்பி அழைக்கும் உரிமை வாக்காளர்களுக்கு இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஏற்கனவே எதனா தவறுகள், திருட்டு இந்த மாதிரி எதனா செஞ்சுருந்தாலும், பதவி ஏற்ற பிற்பாடு எதனா ஊழல் செஞ்சுருந்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு. அது மட்டும் இல்லாமல் 7 தலைமுறைக்கு அவங்க குடும்பத்தினரும் போட்டியிட முடியாது. இந்த குடவோலை அமைப்பை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருக்குங்க. 10ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த நடைமுறை இருந்ததுங்க. அப்புறமா பாண்டியர்கள் படையெடுத்து இங்கே பிடிச்ச பிற்பாடு இந்த சிஸ்டமை அவங்க ஃபாலோ பண்ணலை. இப்போ நான் சொன்ன விஷயங்களோட ரொம்ப டீட்டெயிலாக இந்த சுவர்களில் கல்வெட்டாக பதிவாயிருக்குங்க. இதனால தான் இந்த கோயிலை ஒரு ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்டாக ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலை ராஜ நாராயண விண்ணகரம் என்றும் அழைக்கப்பட்டதுங்க. துணை சன்னதிகள்லாம் இந்த கோயிலில் எதுவும் இல்லைங்க.
கருவறைக்கு மேலே இருக்கிற தளமும் கோபுரமும் வந்து பார்த்திங்கன்னா தூண்கள் சப்போர்ட்லாம் இல்லாமல் அப்படியே செவுர்லேயே நிற்க வச்சதாக குறிப்பிடுறாங்க. பல்லவ மன்னர் நந்திவர்மன் காலத்திலேயே இன்னொரு கோயிலும் பக்கத்தில் கட்டியிருக்காங்க. சிவபெருமானுக்காக வேண்டி கைலாசநாதர் திருக்கோயில், அதுவும் இங்கேருந்து பக்கத்தில் தாங்க. பக்கத்தில் திருத்தேரின்ற கிராமத்தில் இன்னொரு சிவன் கோயிலும் இருக்குங்க. போன முருகர் கோயில் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வெஹிக்கிளில் வரதா இருந்தால் முருகர் கோயில்கிட்ட பார்க் பண்ணிட்டு மிச்சம் இந்த 2 கோயிலும் நடந்தே பார்த்துருங்க. கைலாசநாதர் கோயிலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனோங்க. சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் வீடியோவும் அப்பன் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயில் வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துருங்க. ரீசண்ட் வீடியோஸில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய லைக்ஸாலேயும் கமெண்ட்ஸாலேயும் தான் இந்த வீடியோ போய் மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.